ரமலானுடைய நாட்கள் இருக்குது பாருங்க. இதுல நம்மளை விட மேன்மையான மக்கள், ஈமான்ல மேன்மையானவர்கள், இஸ்லாத்துடைய கல்வியில மேன்மையானவர்கள், இறையச்சத்தில மேன்மையானவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்கிற அந்த வணக்க வழிபாடுகள்ல ஆர்வம் உள்ள மேன்மையான மக்கள் யாரு? ஈமானில் மேன்மையான மக்கள் யாரு? இஸ்லாத்துடைய கல்வியில் ஆக உச்சத்துல இருக்கக்கூடிய மிக மிக புண்ணியவான்கள் யாரு? நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி சபையில இருந்து எந்த நபித்தோழர்கள் பாடம் படித்தார்களோ அந்த நபித்தோழர்கள் மிக்க மேலானவர்கள், மிக்க உயர்ந்தவர்கள். நமக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒத்து வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்க, ஈமான் 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 என்கிற அந்த இறை நம்பிக்கையை நபித்தோழர்களுக்கும் நமக்கும் மத்தியில ஒத்து வச்சு பார்த்தோம்னா நாம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவங்க உச்சில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி பாடம் படித்த அந்த புண்ணியவான்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் 5 நன்மையான காரியங்களை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருப்பார்கள். அந்த 5 நன்மையான காரியங்களை செய்வதற்காக வேண்டி இந்த ஷாபான் மாதத்துல பயிற்சி எடுப்பார்கள். எதுல? இந்த 5 நன்மையான காரியத்துல. ரமலானுடைய மாதத்தில் ஒரு இறை விசுவாசி, ஒரு இறை நம்பிக்கையாளர் ரமலானுடைய மாதத்தில் என்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டுமோ அந்த நன்மையான காரியங்களை ஷாபான் மாதத்துல என்ன பண்ணுவாங்க? மூத்த சஹாபா பெரும் குடிமக்கள், இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப குடிமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆரம்ப குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த 5 நன்மையான காரியங்கள்ல ஷாபான்லேயே செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுல முதல் நன்மையான காரியம் என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருமறை குர்ஆனை இப்பயுமே படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். திருமறை குர்ஆனை கலாமுல்லா இருக்குது இல்லையம்மா, அல்லாவுடைய பேச்சு தானமா அது அல்லாவுடைய பேச்சு தானே. இந்த அல்லாவுடைய பேச்சை, இந்த திருமறை குர்ஆனை திரும்ப 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 படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். யாரு? சஹாபா பெருமக்கள், நம்மளை விட ஈமானில் உயர்ந்தவர்கள். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டவர்கள், விசுவாசமாக நடந்து கொண்டவர்கள் திருமறை குர்ஆனை தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். முதல் நன்மையான காரியம். 2வது நன்மையான காரியம் என்ன? ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷாபானுடைய மாதத்திலே என்ன செய்வார்கள்? நின்று வணங்க ஆரம்பிப்பார்கள். 2வது நன்மையான காரியம். 3வது நன்மையான காரியம் என்னது? அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்வார்கள். நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு நேரம் கிடையாது இல்ல, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் மன்றாடுவார்கள் மன்றாடுவார்கள். நாம போன போக்குல பிரார்த்தனை செய்கிறோம். என்னுடைய தேவையை ரப்புட்ட கேட்பதற்கு போன போக்குல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு போன போக்குல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். 4வதாக அந்த புண்ணியவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நோயாளிகளை நலம் விசாரிப்பார்கள். நோயாளிகள் என்னமா செய்வாங்க? நலம் விசாரிப்பார்கள். 5வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் உண்டாக்குன சொத்துங்க, நான் உருவாக்கின பொருளாதாரங்க, இந்த பொருளாதாரத்துல ஏழைகளுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பங்கு இருக்குது. என்னுடைய பொருளாதாரத்துல ஏழைகளுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை குடும்பத்துல இருக்கக்கூடிய, தெருல இருக்கக்கூடிய, இரத்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஏழைகள்கிட்ட கொடுத்து விடுவார்கள். இந்த 5 காரியங்களையும் சஹாபா பெருமக்கள் ஷாபான் மாதத்திலேயே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ரமலான் முழுவதிலேயும் செய்வார்கள். இந்த 5 நன்மையான காரியங்களை, முதல் நன்மையான காரியங்களை எடுத்துக்கிடுங்க. இந்த இஸ்லாமிய உம்மத்து குர்ஆனோடு எப்படி நெருங்கி இருக்கிறார்கள், அல்லது குர்ஆனை விட்டு வெகு தூரமாக விலகி விட்டார்களா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த இஸ்லாமிய உம்மத்து பிற மதத்துல போய் நான் பேசல, பிற மதத்தினுடைய வணக்க வழிபாடுகள்ல மெம்பர் படியில் நின்றுட்டு நான் பேசல. இந்த இஸ்லாமிய உம்மத்து எந்த இறை இல்லத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று வெள்ளனையே நாம் உட்கார்ந்து இருக்கிறோமோ, இந்த மெம்பர் படியில நின்று நான் பேசுகிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? இந்த இஸ்லாமிய உம்மத்து திருமறை குர்ஆனோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள், திருமறை குர்ஆனோடு இடைவெளி விட்டு எவ்வளவு இருக்கிறார்கள். இது ஒண்ணு சோதனை செய்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. என்னுடைய வீட்டுல இந்த வெள்ளிக்கிழமை காலையில என் மனைவி குர்ஆன் எடுத்து படித்தாங்களா?
காலேஜ் படிக்கக்கூடிய என்னுடைய மகன் குரான் எடுத்து படித்தானா? காலேஜ் படிக்கக்கூடிய என்னுடைய பொம்பளை பிள்ளை குரான் எடுத்து படிக்கிறாங்களா? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மருமகன் குரான் எடுத்து படிக்கிறானா? என் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகன் குரான் யாருக்குமா இறக்கி வைக்கப்பட்டது? குரான் யாருக்கு இறக்கி வைக்கப்பட்டது? துப்பனுக்கும் சுப்பனுக்கும் இறக்கி வைக்கப்பட்டதா? அப்துல் காதிருக்கு இறக்கி வைக்கப்பட்டதா? அப்துல் ரஹ்மானுக்கு இறக்கி வைக்கப்பட்டதா? அப்துல்லாவிற்கு இறக்கி வைக்கப்பட்டதா? இந்த உம்மத்திற்கு இறக்கி வைக்கப்பட்டது. லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅக்கிலூன. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. உங்கள்ட்ட நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன், இது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லுங்களேன். கள்ளி செடிக்கு ரோஜா பூ பூக்குமா? வீட்டினுடைய வாசல்ல கள்ளி செடி நிக்குது. கள்ளி செடி, இந்த கள்ளி செடியை எதுக்குங்க வச்சிருக்கீங்க? ரோசா பூ பூக்கிறதுக்காண்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சூடான ஐஸ்கிரீம் சொல்ல முடியுமா? ஐஸ்கிரீம் எப்படி இருக்கணும்? கூலாட்டி இருக்கணும். சூடா இருந்தோம்னா குளிர் தரக்கூடிய நெருப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓத தெரியாத முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? திருமறை குர்ஆனை படிக்க தெரியாத முஸ்லிம் சொல்ல முடியுமா? கள்ளி செடியில் எப்படி ரோஜா பூ பூக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு முஸ்லிம் குர்ஆன் படிக்க தெரியாதவனாக இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக. இந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தர்பார்ல வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய தர்பார். நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா புத்தகமாக பார்க்கிறோம். ஆகதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅக்கிலூன. லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், திட்டமாக ஒரு கிதாபை உங்களிடத்திலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபீஹி ذிக்ருக்கும், அந்த குர்ஆனிலே உங்களை பற்றிய முழு செய்தியும் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு போன் பண்ணீங்க, ஏப்பா என்ன வாட்ஸ்அப்ல உன்னை பத்தி ஒரு கட்டுரை வந்திருக்கு, எடுத்து படிக்கிறேனா இல்லையா? படிக்கிறேனா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். பத்திரிகையில உன்னை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது, அந்த பத்திரிகையை மெனக்கிட்டு பைசா கொடுத்து வாங்கி படிக்கிறேனா இல்லையா? என்னைய பற்றிய மெசேஜ் எங்கேயாவது சொல்லப்பட்டால், எங்கேயாவது பேசப்பட்டால் அதை படிப்பதற்கு ஆர்வப்படுகிறேன், அதை தெரிவதற்கு ஆர்வப்படுகிறேன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லகத் அன்ஸல்னா. அன்ஸல்னா என்பது வெர்புமா. இந்த வெர்புக்கு முன்னாடி லகதுங்கக்கூடிய வாசகம் வந்தோம்னா திட்டமாக திட்டமாக திட்டமாகன்னு அர்த்தம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? திட்டமாக 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 உங்களிடத்திலே ஒரு வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபீஹி ذிக்ருக்கும், அந்த வேதத்திலே உங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, என்னை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நான் எடுத்து படிச்சு பார்த்திருக்கிறேனா? அஃபலா தஅக்கிலூன, இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த உம்மத்து, இந்த இஸ்லாமிய உம்மத்து திருமறை குர்ஆனை விட்டும் வெகு தூரமாக போய்விட்டோம். வெகு தூரமாக போய்விட்டோம். மரணம் அடை செத்து போன பிணத்திற்கு குர்ஆனை ஓதுகிறோம். மத குருமார்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, மத குருமார்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பணம் பைசா பணத்தை பேசி போட்டு, அவனுக்கு இறைச்சி சோறு வச்சு போட்டு மத குருமார்களை வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? என்னமோ அதை வந்து சடங்கு புத்தகமாட்டு ஆக்கி போட்டோம், மந்திர புத்தகமாட்டு ஆக்கி போட்டோம். அந்த புத்தகத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? மத குருமார்கள் படிக்கக்கூடிய மந்திர புத்தகம். என் வீட்டுல இருக்கக்கூடிய MBBS டாக்டர் படிக்க கூடாது, என் வீட்டுல இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் படிக்க கூடாது, என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சட்ட வல்லுநர் படிக்க கூடாது, என் வீட்டுல இருக்கக்கூடிய படித்த சர்டிபிகேட் சான்றிதழ் வாங்கின பெரிய மூத்த குடிமக்கள், இப்படி நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில வரும், வந்து அல்லாஹ்விடத்துல பேசும். எப்படி பேசாது நாம நினைச்சு கொண்டு இருக்கிறோம்? திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்துல பேசாது என்பதாக நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இது பேசும், இது பேசும், அல்லாஹ்விடத்துல பேசும். நீங்களும் நாமளும் காரை பேச வைக்கிறோமா இல்லையா? மொபைல பேச வைக்கிறோமா இல்லையா? நீங்களும் நாமளுமா உட்கார்ந்துக்கிட்டு கார்ல உட்கார்ந்துக்கிட்டு கீயை கொண்டு வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே சுபஹானல்லதி கார் ஓது. வீட்டுல காலிங் பெல் வைக்கிறோம், அந்த காலிங் பெல் அமுக்கணும்னா அங்க வீட்டுல யார் வந்திருக்கா, வீட்டுக்குள்ளால அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்லி என்னமில்லாம பண்ணுது. என்னுடைய பல்ஸ் எப்படி இருக்குது என்பதே ஐசியூல வந்து ஒரு சின்ன மானிட்டர் காட்டி கொடுக்குதா இல்லையா? மானிட்டர் என்னுடைய உயிர் நாடி துடிப்பை பத்தி காட்டி கொடுக்க பேசுதா இல்லையா?
என்னுடைய பிளட் ஒரு சொட்டு பிளட்டை எடுத்துக்கிறா, ஒரு சின்ன ஊசிங்க, அந்த ஒரு ஊசி என்ன செய்யுது, அந்த பிளட்டை உள் வாங்கினாம ஒரு சின்ன மானிட்டர் இருக்குது, உனக்கு சுகர் இத்தனை இருக்குது, உனக்கு பிபி கூடி போச்சு, உனக்கு குறைஞ்சு போச்சு, உனக்கு பேசுத. மனிதன் ஒரு இரும்பு துண்டை பேச வைக்கிறான். மனிதன் நான் பேசுகிறேன், இந்த பேச்சை கடத்துகிறது, அந்த பாக்ஸ் உங்களுக்கு கடத்தி தருகிறது. மனிதனாக இருக்கக்கூடிய நானே என் அறிவை பயன்படுத்தி இதை பேச வைக்கிறேன், காரை பேச வைக்கிறேன், மொபைலை பேச வைக்கிறேன், லேப்டாப்பை பேச வைக்கிறேன், எல்லாவற்றையும் பேச வைக்கிறேன். படைத்த ரப்பு இதை பேச வைக்க மாட்டான்னு நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அதான் சொல்லுங்க. எப்படி சொல்றாங்க? இந்த குர்ஆன் மறுமையில வரும், வந்து இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்துல பேசும். எப்படி பேசும்? ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. ஒன்னு உனக்கு சாதகமாக பேசும் இந்த குர்ஆன், இல்லை என்றால் உனக்கு பாதகமாக பேசும் இந்த குர்ஆன்.